ஹிந்தி பேசுற வீட்டுல நான் பிறக்கல. ஆனா நான் ஹிந்தி கத்துக்கிட்டது இப்படிதான். என் வீட்டுல யாரும் ஹிந்தி பேச மாட்டாங்க. ஏன், நான் வசிக்கிற ஊர்லயோ நான் படிச்ச காலேஜ்லயோ கூட யாரும் ஹிந்தி பேசி நான் கேட்டதே இல்லை. அப்ப நான் மட்டும் எப்படி ஹிந்தி பேசிட்டு இருக்கேன் அப்படின்னு யோசிக்கிறீங்களா? தலையெழுத்து. நான் முதல்ல லெக்சரரா ஜாயின் பண்ணப்ப ஆர்மி, நேவி, ஏர்ஃபோர்ஸ், ஸ்டாஃப் செலக்ஷன் கமிஷன் அப்படி காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கு படிக்கிற பசங்களுக்கு மேத்ஸ், ரீசனிங், ஆப்டிடியூட் இதெல்லாம் சொல்லி கொடுத்துட்டு இருந்தேன். அப்ப நிறைய பேர் என்கிட்ட MBA படிச்சுட்டு ஏன் டீச்சிங் ஃபீல்ட்ல இருக்கீங்க, கார்ப்பரேட் ஃபீல்டு போயிருக்கலாம்ல அப்படின்னு கேட்பாங்க. காக்கா காக்கா படத்துல சூர்யா சார் கேட்பாருல்ல, நீங்க ஏன் ஸ்கூல்ல டீச்சரா ஒர்க் பண்றீங்க, அமெரிக்கா போயிருக்கலாம்ல அப்படின்னு. இந்த மாதிரி யார் கேட்டாலும் அவங்க கிட்ட எனக்கு சொல்லி கொடுக்க தான் பிடிச்சிருக்கு அப்படின்னு பதில் சொல்லிடுவேன். நிஜமாவே எனக்கு இப்ப வரைக்கும் அதுதான் ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்போ நீங்க ஜோதிகா, ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லக்கூடாதா? எக்ஸாம்பிளுக்கு தாய் கிழவி ராதிகான்னு சொல்லணும், ஜோதிகான்னு சொல்லக்கூடாது. ராதிகா மேம் எந்த படத்துல டீச்சரா நடிச்சாங்க எனக்கு ஞாபகம் இல்லையே. சரி, ஓகே. ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன், APJ அப்துல் கலாம் அவங்க எல்லாரும் டீச்சரா தானே ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் சொல்லிக்கலாமா? ஸ்டூடெண்ட்ஸோட ஃபீட்பேக் பார்த்துட்டு ஜியோகிரபி, ஆர்ட் அண்ட் கல்ச்சர், சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி அப்படின்னு சொல்லி UPSC, GPSC சப்ஜெக்ட்ஸ் எல்லாம் எனக்கு கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இவ்வளோ சீக்கிரம் நம்ம கிட்ட இவ்வளோ பொறுப்பு கொடுக்குறாங்கன்னா அப்ப நம்மளை விட்டா இதெல்லாம் சொல்லி கொடுக்க ஆளே இல்லை. நம்ம சொல்லி கொடுக்கலன்னா யாருக்கும் ஒன்னும் புரியவே போறது இல்லை. நம்மள மாதிரி டீச்சர்லாம் இவங்க கடல்லையே தேட்டாலும் கண்டுபிடிக்க முடியாது அப்படின்னு தலையில 2 கொம்பு முளைச்சு சுத்திட்டு இருக்கேன். மோஸ்ட்லி இங்கிலீஷ்ல தான் கிளாஸ் எடுப்பேன். நான் முதல்ல எடுத்த GPSC பேட்ச், அதாவது நம்ம ஊர்ல Group 1 எக்ஸாம் மாதிரி இங்க Class 1 எக்ஸாம் அப்படின்னு இருக்கும். அதுக்கு நான் எடுத்த பேட்ச். அந்த பேட்ச்ல ஒரு பையன் சொன்னதுல இருந்து தான் நான் ஹிந்தி கத்துக்க ஆரம்பிச்சேன். அப்படி அவன் என்ன சொன்னாங்கிறத நான் வீடியோல சொல்றேன். இப்ப நான் எடுக்கிற எல்லா சப்ஜெக்ட்ஸ், அதுல இருக்கிற டெக்னிக்ஸ், கான்செப்ட்ஸ் எல்லாத்தையும் நான் ஹிந்தில தான் எக்ஸ்பிளைன் பண்றேன். அது மட்டும் இல்ல, இந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு நான் பர்சனல் மென்டராவும் இருக்கேன். மென்டர்னா பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் கோச் அப்படின்னு அர்த்தம். பசங்களோட 1 மணி நேரம் 2 மணி நேரம் பொறுமையா ஹிந்தில பேசி, படிப்பை தவிர அவங்களுக்கு வேற ஏதாவது பிரச்சனை இருந்தா அதையும் நான் சால்வ் பண்ணி கொடுத்துட்டு இருக்கேன். என்னோட இந்த growth உங்களுக்கு இம்பாசிபிளா தோணலாம், ஆனா பாசிபிள். என்னோட ஹிந்தி கோச்சிங் கிளாஸ்க்கு வந்தவங்க வரும்போது ஹிந்தி சுத்தமா தெரியாம வந்தாங்க. 3 மாசம் கழிச்சு கிளம்பும் போது கம்ப்ளீட்டா ஹிந்தில பேசினாங்க. என்னோட ஹிந்தி ஆன்லைன் கோச்சிங் நீங்க ஜாயின் பண்ணணும்னா ஸ்கிரீன்ல தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. என்கிட்ட இப்ப ஹிந்தி கிளாஸ்ல போய் ஹிந்தி படிக்கிற அளவுக்கு நேரம் இல்ல, உங்களோட கோச்சிங்ல ஜாயின் பண்ற அளவுக்கு ஃபைனான்சியல் சிச்சுவேஷனும் சரியில்லை அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்மளோட சேனல்லயே ஹிந்தி படிக்கிறதுக்கான எல்லா டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸும் இருக்கு. வீடியோ பார்த்து முடிச்ச உடனேயும் கீழே குவிஸ் இருக்கு, போய் சால்வ் பண்ணுங்க. கமெண்ட் செக்ஷன்ல உங்களோட ஹிந்தி ரிலேட்டடான டவுட்ஸ் எதுவா இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்க, கண்டிப்பா நான் ரிப்ளை பண்ணுவேன். நம்மளோட சேனலை ப்ராப்பரா ஃபாலோ பண்ணீங்கன்னா 3 மாசத்துல இல்லைன்னாலும் கொஞ்சம் டைம் எடுத்து கண்டிப்பா நீங்க ஹிந்தி பேச ஆரம்பிக்கலாம். அன்னைக்கு ஜியோகிரபி லெக்சர் மார்னிங் செஷன் முடிஞ்சிருச்சு. எப்பவுமே நான் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட கேட்டுதான் பிரேக் கொடுப்பேன். உங்களுக்கு 12:30 1:30 எப்ப பிரேக் வேணும் அப்படின்னு முன்னாடியே டிஸ்கஸ் பண்ணிடுவேன். ஆப்கோ லஞ்ச் பிரேக் கப் சாஹியே. ஆப்னா நீங்க, ஆப்கோ அப்படின்னா உங்களுக்கு மரியாதையா சொல்றீங்க, அதனால ஆப் போட்டிருக்கீங்க. லஞ்ச் பிரேக் அது அப்படியே வச்சுட்டோம் நம்ம. கப் அப்படின்னா எப்போ அப்படின்னு அர்த்தம். சாஹியே அப்படின்னா வேணும். கப் சாஹியே அப்படின்னா எப்ப வேணும் அப்படின்னு அர்த்தம். உங்களுக்கு லஞ்ச் பிரேக் எப்ப வேணும்? அவங்க சொன்னாங்க 12:30 to 1:30 வரைக்கும் எங்களுக்கு பிரேக் வேணும் அப்படின்னு கேட்டாங்க. 12:30 to 1:30. இப்ப இதே ஹிந்தில எப்படி சொல்லணும்னா 12:30 बजे से 1:30 बजे तक. 12:30, 12னா 12, முன்னாடி ஒரு சாடே போட்டுட்டீங்கன்னா அரை டு 12, அதாவது 12:30. 12:30 அப்படின்னா 12:30, 12னா 12. சே அப்படின்னு போட்டிருக்கீங்களா, அது வந்து ஃப்ரம், அதுல இருந்து அப்படிங்கிறதுக்கு சே போட்டிருக்கீங்க. 1:30 बजे तक. 1:30 அப்படின்னா 1:30. இப்ப இத நீங்க 1:30ன்னு சொல்லக்கூடாது, அப்படி யாரும் சொல்ல மாட்டாங்க. 1:30க்கு மட்டும் ஸ்பெஷலா 1:30 बजे तक. தக்குனா வரைக்கும். சே எதுக்கு போட்டிருக்கீங்க? ஃப்ரம், அதுக்காக சே போட்டிருக்கீங்க. தக் எதுக்கு போட்டிருக்கீங்க? அது வரைக்கும்.
டூ until till அப்படின்னு இங்கிலீஷ்ல சொல்லுவோம்ல, அதுக்காக இந்த டூ போட்டிருக்கீங்க. 12:30 बजे से 1:30 बजे तक. நான் சீக்கிரமா லஞ்ச முடிச்சிட்டு கிளாஸ்க்கு திரும்பி போயிடுவேன். அப்ப நான் ஒரு விஷயத்த கவனிச்சேன். ஒரு 2-3 பசங்க கிளாஸுக்கு எனக்கு முன்னாடி லஞ்ச முடிச்சிட்டு வந்திருந்தாங்க. இவ்ளோ சீக்கிரம் லஞ்ச் முடிச்சிட்டீங்களா அப்படின்னு நான் கேட்டேன். அப்போ ஒரு பையன் சொன்னா, எனக்கு மத்தியானம் சாப்பிடுற பழக்கமே இல்ல அப்படின்னு சொன்னான். நஹி மேம், இல்ல மேம், முझे आदत नहीं है. நஹி மேம் அப்படின்னா இல்ல மேம், முझे எனக்கு, ஆதத் அப்படின்னா பழக்கம், நஹி ஹே ஆதத் நஹி ஹே அப்படின்னா பழக்கம் இல்ல அப்படின்னு அர்த்தம். அதாவது அவன் மத்தியானம் சாப்பிடுற பழக்கம் இல்ல அப்படிங்கறத முझे ஆதத் நஹி ஹே அப்படின்னு சொல்றான். ஃபார் அன் எக்ஸாம்பிள், ஸ்மோக் பண்ணுவீங்களா அப்படின்னு கேட்கும்போது முझे ஆதத் நஹி ஹே, எனக்கு அந்த பழக்கம் இல்ல அப்படின்னு சொல்லலாம். ஸ்மோக்கிங் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த் நான் என்டோர்ஸ் பண்ணல, ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொன்னேன். என்னது மத்தியானம் சாப்பிடவே மாட்டீங்களா, சாயந்தரம் வரைக்கும் கிளாஸ் இருக்கே, உங்களுக்கு பசிக்காதா அப்படின்னு நான் அந்த பசங்க கிட்ட கேட்டேன். क्या तुम्हें दोपहर में भूख नहीं लगती क्या? என்ன तुम्हें உனக்கு, ஆரல்ஸ் இதை உங்களுக்கு அப்படின்னு போட்டுக்கலாம். தும்முங்கிறது ரெஸ்பெக்ட் தான், நீங்க தாராளமா அதை யூஸ் பண்ணலாம். तुम्हें दोपहर में, दोपहरனா மத்தியானம், ஆஃப்டர்நூன், அதுதான் ஹிந்தில दोपहर அப்படின்னு சொல்லுவாங்க. दोपहर में அப்படின்னா மத்தியானத்துல. भूख नहीं लगती, भूखனா பசி, லக் அப்படின்னா ஏற்கனவே ஒரு வீடியோல லக்குன்னா உங்களுக்கு தோன்றது, உணர்றது, அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. லக்தி ஹே, பூக் லக்தி ஹே அப்படின்னா பசிக்குது, நஹி லக்தி ஹே அப்படின்னா பசிக்கல. நான் கியா போட்டுட்டதால இது क्वेश्चन ஆயிடுச்சு. கியா பூக் நஹி லக்தி, பசிக்கலையா? दोपहर में भूख नहीं लगती, மத்தியானத்துல பசிக்காதா? நானும் ரெகுலரா கிளாஸ்க்கு சீக்கிரமா போயிடுவேன், அவங்களும் ஒரு 10-15 நிமிஷம் முன்னாடியே வந்துருவாங்க. செஷன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி மத்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வரதுக்கு முன்னாடி நாங்க அப்படியே பேசிக்கிட்டே இருப்போம் டெய்லியும். அந்த பசங்களோட நான் ஹிந்தில தான் பேசுவேன், ஆனா கிளாஸ இங்கிலீஷ்ல தான் எடுப்பேன். இந்த மாதிரி கான்வர்சேஷன் சிம்பிளா பேசுறதுக்கு எவ்வளவு ஹிந்தி வேணுமோ அது மட்டும் பழகி வச்சிருக்கேன். அப்ப அதுல ஒரு பையன் சொன்னா, நான் வந்து மெஹசானால இருந்து வரேன், குஜராத்ல அது ஒரு பின்தங்கிய மாவட்டம் அப்படின்னு சொல்லலாம். அவங்க எல்லாரும் மெஹசானால இருந்து, ஃபேமிலி எல்லாம் மெஹசானால இருந்து இங்க சிட்டிக்கு வந்து ஹாஸ்டல்ல தங்கி படிக்கிறதா என்கிட்ட சொன்னாங்க. கொஞ்ச நாள் ஆக ஆக அந்த பசங்க என்கிட்ட உண்மையை சொன்னாங்க. காலேஜ் படிக்கிற டைம்ல இருந்தே வீட்லயும் லஞ்ச் பேக் பண்ணிட்டு போறதுக்கு எதுவும் இருக்காது, கையிலயும் காசு இருக்காது, அதனால மத்தியானம் சாப்பிடுற பழக்கத்தையே நாங்க விட்டுட்டோம். இங்கேயும் சிட்டிலயும் ஹாஸ்டல்ல தங்கி இருக்கிறதுனால அவ்வளவா பணம் பத்துறது இல்ல, சோ இங்கேயும் நாங்க அதையே மெயின்டைன் பண்றோம், மத்தியானம் சாப்பிடுறதே இல்ல அப்படின்னு சொன்னாங்க. அந்த பசங்களோட கொஞ்சம் ஃப்ரெண்ட்லியா பேசிட்டு ஃபேமிலி பேக்ரவுண்ட் எல்லாம் கேட்டுட்டு அந்த பசங்க கிட்ட நான் எதுவும் சொல்லல. மத்த ஸ்டூடெண்ட்ஸும் வந்ததுக்கு அப்புறம் எல்லார்கிட்டயும் நான் சொன்னேன், இனிமே நம்ம எல்லாரும் இங்கதான் உட்காந்து சாப்பிட போறோம், எல்லாரும் ஷேர் பண்ணி தான் சாப்பிட போறோம் அப்படின்னு சொன்னேன். எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் ஓகே, குட் ஐடியா, நம்ம இங்கே உட்காந்துக்கலாம், எங்களுக்கும் உங்களோட டிஸ்கஸ் பண்ண நிறைய டைம் கிடைக்கும் அப்படின்னாங்க. அடுத்த நாள் பிளான் பண்ண மாதிரி காலையிலேயே ஸ்டூடெண்ட்ஸே என்கிட்ட சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க, இன்னைக்கு நம்ம எல்லாரும் ஒன்னதானே சாப்பிட போறோம் அப்படின்னு. ठीक है, आज हम सब क्लासरूम में साथ में लंच करेंगे. ठीक है அப்படின்னா ஓகே, சரி அப்படின்னு அர்த்தம். நீங்க ஆமா அப்படிங்கிறதுக்கு கூட ठीक है அப்படின்னு யூஸ் பண்ணலாம். आज இன்னைக்கு, ஹம் நம்ம, हम सब அப்படின்னா நம்ம எல்லாரும், இன்னைக்கு நம்ம எல்லாரும். आज हम सब क्लासरूम में, क्लासरूमல, साथ में ஒன்னா, साथ में அப்படின்னா ஒன்னாக, லஞ்ச் கரேங்க லஞ்ச் பண்ணலாம். இப்ப இங்க உங்களுக்கு ஒரு டவுட் வரும், லஞ்ச் சாப்பிடலாம் தானே வரணும், லஞ்ச் கரேங்க பண்ணலாம் அப்படின்னு வந்திருக்கே அப்படின்னு யோசிப்பீங்க. ஹிந்தில சில சமயம் வேர்ப், நிறைய வேர்ப்ஸ இந்த கரோங்கிற வேர்ப் ரீப்ளேஸ் பண்ணும். லஞ்ச் காயங்கே அப்படின்னா இங்க வந்திருக்கணும், லஞ்ச் சாப்பிடலாம் அப்படின்னு. அந்த சாப்பிடுங்கிறது கூட இந்த கர் வந்து ரீப்ளேஸ் பண்ணிடும். லஞ்ச் கரேங்க, நீங்க இதுல லஞ்ச் காயங்கே அப்படின்னு யூஸ் பண்ணிக்கலாம். காயங்கேனா சாப்பிடலாம் அப்படின்னு அர்த்தம், கரேங்கன்னா செய்யலாம் அப்படின்னு அர்த்தம். ठीक है, சரி, आज हम सब இன்னைக்கு நம்ம எல்லாரும் கிளாஸ் மே சாத் மே லஞ்ச் கரேங்க, கிளாஸ்ல ஒன்னா சாப்பிடலாம், லஞ்ச் சாப்பிடலாம். ஒரு நாள் சாயந்தரம் நான் கிளம்பும் போது இந்த பசங்க என்கிட்ட வந்தாங்க, மேடம் ஒரு 4 டாபிக் கிளாஸ் 1 எக்ஸாம்க்கு ரொம்ப முக்கியம் நீங்க சொன்னீங்க இல்லையா, அதை கொஞ்சம் ஹிந்தில சொல்லுங்க, நாங்க மார்க் பண்ணிக்கிறோம், டாபிக்க டிக் பண்ணி வச்சுக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க. நீங்க டாபிக்ஸ இங்கிலீஷ்ல சொன்னதால எங்களுக்கு புரியல அப்படின்னாங்க. என்னது டாபிக் இங்கிலீஷ்ல சொன்னதுனால டாபிக் புரியலையா?
அப்ப அந்த டாபிக்கை நான் எக்ஸ்பிளைன் பண்ணனே அது எப்படி உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு கேட்டேன். அவங்க சொன்னாங்க, நீங்க எடுக்கிறது எதுவுமே எங்களுக்கு புரியாது, உங்க கிளாஸ் அட்டென்ட் பண்ணுங்கிறதுக்காக வந்து உட்கார்ந்துட்டு இருக்கோம் அப்படின்னாங்க. என்ன விட்டா இந்த ஊர்லயே பெஸ்ட் டீச்சர் இல்லன்னு 2 கொம்பு முளைச்சிருந்துச்சுல்ல, அந்த கொம்பெல்லாம் கண்டு விழுந்துருச்சு. புரியாம எதுக்கு கிளாஸ்க்கு வரீங்க அப்படின்னு கேட்டா, சில ஃபேக்கல்டிஸோட கிளாஸ பங்க் பண்ணிட்டு லைப்ரரியில போய் படிக்க உட்காந்துக்கிறாங்க மத்த ஸ்டூடெண்ட்ஸ். ஆனா உங்க கிளாஸ்ல கரெக்டா வர்றாங்க. ஏன்னு கேட்டா, எங்க படிச்சு டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது, எது இம்பார்ட்டன்ட் இல்ல அப்படிங்கறத நீங்க கரெக்டா பின் பாயிண்ட் பண்ணிடுறீங்க. எது படிச்சா அதுல ஸ்கோரிங், காஸ்ட் டு பெனிஃபிட் ரேஷியோ அதிகம் அப்படிங்கறதையும் நீங்க சொல்லிடுறீங்க. அதனால உங்க கிளாஸ்ல வந்து உட்கார்ந்து நீங்க என்ன எடுக்கிறீங்களோ அந்த டாபிக்ஸ் எல்லாம் நாங்க மார்க் பண்ணிக்கிறோம், மத்தபடிக்கு சொல்லி தரது எதுவும் புரியறது இல்ல அப்படின்னாங்க. நீங்க என்னென்ன டாபிக் எடுக்கிறீங்கன்னு நாங்க நோட் பண்ணிட்டு போறோம்ல, அதை நாங்க லைப்ரரியில உட்காந்து படிச்சுக்கிறோம். சப் कहते हैं कि आप एकेडमी के बेस्ट टीचर हैं, लेकिन हमें इंग्लिश समझ नहीं आती. कहते हैं அப்படின்னா சொல்றாங்க, சப் कहते हैं அப்படின்னா எல்லாரும் சொல்றாங்க, आप நீங்க அகாடமியோட பெஸ்ட் டீச்சர் ஹே. பெஸ்ட் டீச்சர் அது உங்களுக்கே தெரியும். ஆப் போட்டிருக்கிறதுனால நீங்க அங்க ஹே ஓட முடிக்கிறீங்க. ஆப் அகாடமி கி பெஸ்ட் டீச்சர் ஹே, லேக்கின் ஆனா ஹமே எங்களுக்கு இங்கிலீஷ் சமஜ் நஹி ஆத்தி. இங்கிலீஷ் சமஜ் அப்படின்னா புரியறது, சமஜ் நஹி அப்படின்னா புரியாது, சமஜ் நஹி ஆத்தி அப்படின்னா புரிய வராது, புரியாது அப்படின்னு சொல்றாங்க. சப் कहते हैं आप अकेडमी की बेस्ट टीचर हैं. எல்லாரும் சொல்றாங்க நீங்க அகாடமியோட பெஸ்ட் டீச்சர்னு. ஆனா लेकिन हमें इंग्लिश समझ नहीं आती. எங்களுக்கு இங்கிலீஷ் புரியாது. நீங்க சொல்லி கொடுக்கறது புரியலன்னு அவங்க சொன்னா ஒத்துக்கிறீங்க, நான் சொன்னா ஒத்துக்க மாட்டேங்கிறீங்க. சிப்ஸ் சாப்பிட்டுட்டே ஹிந்தி படிச்சா ஒன்னும் புரியாது. சொல்லி கொடுக்கணும்னு ஆசைப்படுறது தப்பு இல்ல, ஆனா நம்ம சொல்லி கொடுக்கறது எதிரில இருக்கிறவங்களுக்கு புரியுதா அப்படின்னு அவங்களோட முகத்தை பார்த்து புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி சொல்லி கொடுக்கணும். அந்த பசங்க கிட்ட அன்னைக்கு பேசினதுக்கு அப்புறம் நான் முடிவு பண்ணேன், இந்த மாதிரி அண்டர் பிரிவிலேஜ்டு பேக்ரவுண்ட்ல இருந்து கஷ்டப்பட்டு வந்து படிக்கிற பசங்களுக்கு நான் சொல்லி தரது எப்போ புரியுதோ அப்பதான் நான் ஒரு நல்ல டீச்சர் அப்படின்னு. அதுக்கப்புறம் தான் நான் ஹிந்தி படிக்க ஆரம்பிச்சேன். நான் வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டேன் அப்படிங்கறத ஹிந்தில எப்படி சொல்லணும் அப்படின்னு தெரிஞ்சா கமெண்ட் செக்ஷன்ல டைப் பண்ணுங்க. உங்களுக்கு வேற ஏதாவது ஹிந்தி டவுட்ஸ் இருந்தாலும் நீங்க கமெண்ட் செக்ஷன்ல டைப் பண்ணலாம். அவர் வேலை செஞ்சுட்டு இருந்த ஃபேக்டரியில டிரான்ஸ்பர் வாங்கிட்டு நார்த் இந்தியாவுக்கு நல்ல சேலரியோட வந்தவருக்கு இங்க வந்து பெரிய ஷாக். ஹிந்தி இல்லாம அவரால் ஒன்னும் பண்ண முடியல. நம்ம கோச்சிங் கிளாஸை ஜாயின் பண்ணி நம்ம கோச்சிங் எப்படி இருந்தது அப்படிங்கறத அவரே நம்ம கிட்ட ஷேர் பண்ணிருக்காரு. அந்த வீடியோட லிங்க் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல இருக்கு. இப்ப அவரு இங்க நார்த் இந்தியால ஃபேக்டரியில அவருக்கு கீழே வேலை செய்யறவங்க கிட்ட ஹிந்தி பேசி வேலை வாங்குறாரு. அவருக்கு மேல இருக்கிறவங்களுக்கு ஹிந்தில ரிப்போர்ட் பண்றாரு அவரோட வேலையை. உங்களுக்கும் ஹிந்தி பேச முடியுமா அப்படிங்கிற ஏதாவது டவுட் இருந்தா, இல்ல ஜாப் ரிலேட்டடா ஹிந்தி பேசிதான் ஆகணும் பட் நமக்கு வரமாட்டேங்குது, வரவே வராதா ஹிந்தி அப்படின்னு ஏதாவது டவுட் இருந்தா ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல இருக்கிற லிங்கை போய் கிளிக் பண்ணி வீடியோவை செக் பண்ணி பாருங்க. அண்ட் மறக்காம வீடியோக்கு கீழே இருக்கிற குவிஸ் சால்வ் பண்ணுங்க.